அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் குளுமையான தென்றலும் தழுவி செல்லும் அந்த அழகான கிராமத்தின் விடியல் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சொர்க்கம் போல இருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்து மாளிகையின் இருண்ட அறைக்குள் வாழும் தேவயானியின் வாழ்க்கையில் மட்டும் விடியலே இல்லாத காரிருள் சூழ்ந்திருந்தது. 35 வயதான தேவயானி தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தன் அறையில் இருக்கும் அந்த பெரிய நில கண்ணாடியின் முன்னால் வந்து நிற்பாள். அது அவளுக்கு கண்ணீர் விடும் நேரமாகவும் அதே சமயம் அவளது அழகை அவளுக்கே நினைவுபடுத்தும் ஒரு தருணமாகவும் இருந்தது. கண்ணாடியில் தெரியும் தன் உருவத்தை அவளே உற்று பார்ப்பாள். மாம்பழ நிற மேனி அலையலையாக, முதுகுக்கு பின்னால் சுருண்டு கிடக்கும் அடர்ந்த கார்மேக கூந்தல், பவள உதடுகள், தாமரை இதழ்களை பளிக்கும் காந்த கண்கள். நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து மங்களகரமான பட்டுப்புடவையை உடுத்தி அவள் நின்றாள். சாட்சாத் ரவிவர்மாவின் தூரிகையில் உதித்த ஓர் அரிய ஓவியம் உயிர் பெற்று நின்றிருப்பது போல இருக்கும். தனக்கு இத்தனை பேரழகு இருக்கிறது என்று நினைக்கும் போதெல்லாம் அவளுள் ஒரு மெல்லிய பெருமிதம் தோன்றும். இப்படி லட்சணமாக கிளம்பி அவள் தெருவில் இறங்கி ஊர் கோவிலுக்கு நடந்து சென்றாள். வழியில் போகும் வரும் ஆண்களின் பார்வைகள் யாவும் அவள் மீதுதான் நிலைத்து நிற்கும். அவளது நடை அழகையும் பேரழகையும் பார்த்து ஊர் பெண்கள் பலருக்கு உள்ளுக்குள் பொறாமை தீ எரியும். முழுக்க முழுக்க நகையை பூட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி எப்படி வரா பாரு என்று பின்னால் பேசுவார்கள். ஆனால் ஊரே வியந்து பார்க்கும் அந்த அழகை ஆராதிக்க அவளது சொந்த வாழ்க்கையிலோ ஒரு ஜீவன் கூட இல்லை. காட்டில் பூத்து குலுங்கி வாசனை வீசியும் கூட அதை ரசிக்கவோ தலையில் சூடிக்கொள்ளவோ யாரும் இல்லாமல் செடியிலேயே வாடி உதிரும் ஒரு காட்டுப்பூவின் கதைதான் அவளுடையது. அவளது கணவன் சூரியகாந்த். பெயரில்தான் சூரியன் இருந்தானே தவிர அவளது வாழ்வில் ஒளியை கொண்டு வரவில்லை. பெயருக்கு மட்டும்தான் அவன் கணவன். சீட்டாட்டமும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் தான் அவனது உலகம். காலையில் கண் விழிப்பதே சூதாட்ட கிளப்பில்தான். பல நாட்கள் அவன் சாப்பாட்டிற்கு கூட வீட்டிற்கு வரமாட்டான். தனக்கென்று ஒரு அழகான மனைவி இருக்கிறாள். 10 வயதில் ஒரு மகன் இருக்கிறான் என்ற எந்த பொறுப்போ பாசமோ அவனுக்கு கில்லளவும் இல்லை. அவள் எவ்வளவுதான் ஆசையோடு பார்த்து பார்த்து தன்னை அலங்கரித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தாலும் அனைத்தும் வீண்தான். எப்பவாவது நடு இரவில் வீட்டிற்கு வரும்போதும் அவன் முழு போதையில் குடித்த அமளியில்தான் வருவான். தேவயானியின் முகத்தை ஒரு முறை கூட அவன் அன்போடு ஏறிட்டு பார்த்ததில்லை. அவளது மாதுளை நிற அழகும் பேரொளியும் அவனது குடிகார கண்களுக்கு என்றுமே தெரிந்ததில்லை. போதையின் உச்சத்தில் அவளை கண்டபடி வசைப்பாடி விட்டு அப்படியே படுத்து உறங்கி விடுவான். கண்ணாடிக்கு மட்டுமே தெரிந்த அவளது இந்த ததும்பும் இளமை கணவனின் அலட்சியத்தால் தினமும் உள்ளுக்குள் வெந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. சூதாட்டத்தில் பணத்தை இழந்துவிட்டு வரும்போதெல்லாம் வீட்டின் பொருட்களை தூக்கி போட்டு உடைத்து அவளது வாழ்க்கையை நரகத்தை விட கொடூரமானதாக மாற்றி கொண்டிருந்தான். காசு இல்லாத காணல் நீராக அவளது வாழ்க்கை வறண்டு போய் கிடந்தது. கணவன் சூரியகாந்தின் அலட்சியமும் புறக்கணிப்பும் ஒரு பெண்ணாக தேவயானியின் இதயத்தை ரணமாக்கி கொண்டிருந்தது என்றால், அந்த வீட்டில் அவளுக்கு கிடைத்த மாமியார் புவனேஸ்வரியின் கொடுமையோ அவளது வாழ்க்கையை நரகத்தை விட கீழானதாக மாற்றியிருந்தது. முட்கள் நிறைந்த காட்டில் தனியாக மாட்டிக்கொண்ட ஒரு மென்மையான மலரை போலத்தான் அந்த வீட்டில் அவளது நிலை இருந்தது. விடிந்து கண் விழித்தது முதல் இரவு படுக்க போகும் வரை மாமியார் புவனேஸ்வரியின் வாயிலிருந்து வசைப்பாடல்களும் சாபங்களும் தான் பிரசாதமாக வரும். நீ லட்சணமா இருந்து என்னடி புண்ணியம் மூதேவி, நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம்தான் என் மகன் இப்படி சீரழிஞ்சு போறான். எல்லாம் உன் கால் ராசி. உன்னை கட்டிக்கிட்டு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு உருப்படுற வழியே இல்லாம போச்சு என்று தினமும் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போல பேசி பேசியே அவளை காயப்படுத்துவாள். விடியற் காலையில் எழுந்து வீடு கூட்டுவது, வாசல் தெளிப்பது, சமைப்பது, பாத்திரம் கழுவுவது என மாடு போல தேவயானி வியர்வை சிந்தி உழைத்தாலும் கிழவியின் நெஞ்சில் ஒரு துளி இரக்கமோ திருப்தியோ வராது. செய்யும் வேளையிலெல்லாம் ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்து கத்திக்கொண்டே இருப்பாள். பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டுகளை எடுத்து நேராக இதயத்தில் இறக்கினால் எப்படி வலிக்குமோ அப்படித்தான் மாமியாரின் ஒவ்வொரு கசப்பான வார்த்தைகளும் தேவயானியின் நெஞ்சை துளைத்தன.
இந்த கொடுமைகளுக்கும் நரக வேதனைக்கும் நடுவிலும் தேவயானி இன்னும் மூச்சை அடைத்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அவளது 10 வயது மகன் சிரஞ்சீவி. அவனது முகம் மட்டும்தான் அவளுக்கு எஞ்சியிருந்த ஒரே ஆறுதல். பகலில் ஊர் மக்கள் முன்னால் வரும்போது தன் வீட்டு அவலங்கள் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நெஞ்சுக்குள் எரியும் எரிமலையை மறைத்து கொண்டு உதடுகளில் புன்னகையை வரவழைத்து கொண்டு வலம் வருவாள் தேவயானி. ஆனால் இரவு வந்துவிட்டாலே அவளது நிஜமான நரகம் தொடங்கிவிடும். வீட்டில் உள்ள அனைவரும் உறங்கிய பிறகு அந்த தனிமை அவளை அச்சுறுத்த தொடங்கும். இருண்ட அறைக்குள் போர்வையை தலைவரை போர்த்தி கொண்டு சத்தம் வெளியே கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் வாயை பொத்தி கொண்டு விம்மி விம்மி அழுவாள். கண்ணீர் தலையணையை நனைக்கும் இந்த உலகத்துல என்னை நேசிக்க ஒரு ஜீவன் கூட இல்லையா? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா 4 வார்த்தை பேச என் கண்ணீரை துடைக்க ஒரு கை கூட நமக்கு கிடைக்காதா என்ற ஏக்கம் அவளை பைத்தியமாக்கும். அந்த அழகான உடலுக்குள் ஒரு மாபெரும் ஏமாற்றமும் எல்லையற்ற சூனியமும் குடியேறி இருந்தது. சில நேரங்களில் ஊர் திருவிழாக்களுக்கோ அல்லது கோவிலுக்கோ செல்லும்போது மற்ற பெண்கள் தங்கள் கணவனின் கைகளை பிடித்து கொண்டு சிரித்து பேசி மகிழ்வோடு வலம் வருவதை பார்க்கும்போது தேவயானியின் நெஞ்சில் ஒரு மெல்லிய பொறாமை தீ எரிய தொடங்கும். அவங்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இந்த சாபக்கேடு? நமக்கும் ஆசைகள் இருக்காதா? நம் உணர்வுகளுக்குத்தான் மதிப்பில்லையா என்று நினைத்து அவளது உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கும். அன்பிற்காகவும் ஒரு துளி பாசத்திற்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருந்த தேவயானியின் இந்த வறண்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசப்போகும் அறிகுறியாக அந்த காரிருள் இரவு அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. நாட்கள் நகர நகர தேவயானியின் நெஞ்சுக்குள் இருந்த பாரம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி கொண்டே போனது. எப்போதும் சோகமே உருவமாக திரியும் தன் நெருங்கிய தோழியின் நிலை கண்டு மனமுடைந்தாள் காதம்பரி. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே கிடந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தேவயானி? நம்ம பக்கத்து ஊர்ல சிரசி மாரிகாம்பா திருவிழா ரொம்ப விமரிசையா நடக்குது, என் கூட வா, அங்க போயிட்டு வந்தா உன்னோட மனசுக்காவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று கைகளை பிடித்து கெஞ்சி மிகவும் வற்புறுத்தி அவளை திருவிழாவிற்கு அழைத்து சென்றாள். வீட்டு நரகத்திலிருந்து தற்காலிகமாகவாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தேவயானியும் அவளுடன் புறப்பட்டாள். திருவிழா மைதானத்தில் எங்கு திரும்பினாலும் மனித தலைகள், வண்ண வண்ண விளக்குகள், விதவிதமான கடைகள், குழந்தைகளுடைய சிரிப்பொலி, மேளதாளங்கள் என அந்த இடமே பெரும் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது. ஆனால் அந்த ஆரவாரத்திற்கும் சத்தத்திற்கும் நடுவிலும் தேவயானிக்கு மட்டும் ஏதோ ஒன்றை இழந்த தவிப்பும் தனிமையின் ரணமும் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருந்தது. அவர்கள் கூட்ட நெரிசலில் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கடையிலிருந்து வீசிய அதீத நறுமணம் மிக்க வாசம் அவர்கள் இருவரையும் சட்டென்று தன் பக்கம் ஈர்த்தது. அது விதவிதமான மூலிகை நறுமண தைலங்கள், சாம்பிராணி, ஊதுபத்திகள் மற்றும் அசல் குங்குமம் விற்கும் ஒரு கடை. அந்த கடையின் உரிமையாளர்தான் வீரேந்திரன். 28 வயதே ஆன கட்டுமஸ்தான் உடலமைப்பை கொண்ட வாலிபன். ஊர் ஊராக சென்று திருவிழாக்களில் வியாபாரம் செய்வதுதான் அவனது பிழைப்பு. தேவயானி காதம்பரியுடன் அந்த கடையின் முன்னே போய் நின்ற அந்த நொடி அவளது வாழ்க்கையின் திசையையே மாற்றியமைக்கப் போகும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கடையின் முன்னே நின்ற தேவயானியை வீரேந்திரன் முதல் முறையாக உற்று பார்த்தான். அவளது வட்ட வடிவமான முகம், நெற்றி நிறைந்த குங்குமம், நேர்த்தியாக உடுத்தியிருந்த பட்டுப்புடவை என அவளது ஒட்டுமொத்த பேரழகும் அவனை ஒரு நிமிடம் அப்படியே சொக்க வைத்தது. அவளது அழகை கண்ட அவனது கண்களில் ஒரு கணம் பிரமிப்பு தட்டியது. ஆனால் பொதுவாக ஆண்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவர்களின் கண்களில் தென்படும் அந்த விகாரமான காம பார்வையோ வெறியோ அவனிடம் துளியும் இல்லை. மாறாக கருவறையில் இருக்கும் ஒரு தேவதையை, ஒரு தெய்வத்தை நேரில் காண்பது போன்ற அசைக்க முடியாத தூய்மையான மரியாதையும் வியப்பும் மட்டுமே அவனது கண்களில் அப்பட்டமாக தெரிந்தன. தன் சொந்த கணவனே இத்தனை வருட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவளது அழகையோ குணத்தையோ மதித்து பார்த்ததில்லை. ஆனால் முற்றிலும் அந்நியனான இந்த இளைஞன் முதல் பார்வையிலேயே அவளது பெண்மையை இவ்வளவு பவித்திரமாக ஆராதிக்கும் விதம் தேவயானியின் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் சிலிர்க்க வைத்தது. அவன் மிகவும் அடக்கமாக மென்மையான குரலில் அவளிடம் பேசி தன் கடையிலிருந்த நறுமண பொருட்களையும் குங்குமத்தையும் எடுத்து காண்பித்தான். அவனது காந்த குரலில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. காதம்பரி அருகில் இருந்த மற்ற பொருட்களை பார்ப்பதில் தீவிரமாக மூழ்கியிருந்த அந்த சமயம் பார்த்து வீரேந்திரன் மெதுவாக தேவயானியின் அருகில் நெருங்கி வந்தான்.
அவன் அவளது முகத்தை உற்று நோக்கி மிகவும் அப்பாவித்தனமாகவும் ஆழமான அக்கறையோடும், அம்மா, உங்க முகத்தை பார்த்தா சாட்சாத் அந்த மாரிகாம்பா தேவியோட கலேபரம் அப்படியே தெரியுதுங்க. ஆனால் ஏனோ தெரியல, உங்கள் கண்ணில் மட்டும் சொல்ல முடியாத ஏதோ ஒரு பெரிய பாரமும் வலியும் ஒளிஞ்சிருக்கிறது போல எனக்கு தோணுது. இவ்வளவு அழகான முகத்துக்கு இந்த உலகத்தில் சிரிப்பு மட்டும்தாம்மா உண்மையான நகை. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்கம்மா என்றான். அவன் முகம் மலர சொன்ன அந்த ஒரு வார்த்தை தேவயானியின் நெஞ்சின் ஆழத்தில் நேராக சென்று தைத்தது. இத்தனை வருடங்களாக தான் அனுபவித்து வரும் தனிமையின் கதையையும் கண்ணீரின் ரகசியத்தையும் தன் கணவனாலோ பெத்த தாயை போன்ற மாமியாராலோ புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் இந்த முற்றிலும் முகாம் தெரியாத அந்நிய இளைஞன் தன் கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே எப்படி இவ்வளவு சீக்கிரம் தன் வழியை புரிந்து கொண்டான் என்று நினைத்து அவள் வியப்பின் உச்சத்திற்கே போனாள். அவளது கஷ்டத்தை அவன் உணர்ந்து கொண்ட விதம் அதுவரை உறைந்து போய் கிடந்த தேவயானியின் இதயத்தை அப்படியே உருக தைத்தது. அவளது கண்களின் ஓரம் லேசாக கண்ணீர் கசிந்து மறைந்தது. அவளது வாடி வறண்டு போயிருந்த வாழ்க்கையில் வீரேந்திரனின் அந்த ஒரு சொற்ப வார்த்தை புயல் வீசிய நிலத்தில் பெய்த முதல் மழை துளியைப் போல ஒரு புதிய பாசத்துளிரை, புதிய நம்பிக்கையை விதைத்தது. திருவிழா முடிந்து வீடு திரும்பிய பிறகும் தேவயானியின் மனதை விட்டு வீரேந்திரனின் முகம் அகலவே இல்லை. அவனது நினைவுகள் அவளது சிந்தனையில் ஆழமாக வேரூன்றி போயின. பாறாங்கல் போன்ற அவனது கம்பீரமான கட்டுமஸ்தான உடலமைப்பும் மூட்டைகளையும் சுமைகளையும் லீலாஜாலமாக தூக்கும் அவனது புஜ பலமும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது பேச்சில் இருந்த அந்த தூய்மையான அக்கறையும் அவளுக்குள் ஒரு புதுவிதமான இதுவரை உணராத ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்தன. தனக்கு 35 வயது ஆகிறது என்பதும் அவனோ 28 வயதே நிரம்பிய வாலிபன் என்பதும் தனக்கு 10 வயதில் ஒரு மகன் இருக்கிறான் என்ற கசப்பான யதார்த்தத்தையும் அவளது ஏங்கிய மனம் அப்படியே மறந்து போக துடித்தது. திருவிழாவில் அவன் கொடுத்த நறுமண தைலத்தை எடுத்து அவள் நுகரும் போதெல்லாம் வீரேந்திரன் தன் அருகிலேயே நின்று தன் கண்ணீரை துடைப்பது போலவும் அவளது தனிமையை போக்க அவளை பலமாக அணைத்துக் கொள்வது போலவும் ஒரு மாபெரும் பிரம்மையில் அவள் மிதந்தாள். வீட்டு வேலைகளை செய்யும் போதும் மாமியாரின் வசை பாடல்களை கேட்கும் போதும் அவளது உதடுகளில் அவனை அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. சமுதாயத்தின் கட்டுப்பாடுகள், மாமியாரின் பயம் எல்லாமே அவனது நினைவுகளுக்கு முன்னால் மங்கி போயின. அவனது உஷ்ணமான மூச்சுக்காற்றில் தன் இத்தனை கால விரக தாபத்தையும் சுட்டெரித்துவிட்டு அவனது அன்பின் நிழலில் மிதித்து வாழ வேண்டும் என்ற ஆபத்தான பகற்கனவு அவளை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. இப்படி தேவயானி தன் கற்பனை கோட்டையில் மிதந்து கொண்டிருந்த ஒரு நாள் மாலை பொழுது அவளது மாய உலகத்தை நுகர செய்து நிஜ உலகிற்கு இழுத்து வரும் அந்த விபரீத சம்பவம் அரங்கேறியது. தேவயானி சமையலறையில் மாலை நேர வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். அவளது கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் முழுக்க வீரேந்திரனின் நினைவுகள்தான் சுழன்று கொண்டிருந்தன. அந்த சமயம் பார்த்து வீட்டின் நிலை கதவு யாரோ மிக ஆக்ரோஷமாக பலமாக உதைக்கும் சத்தம் கேட்டு அதிரும்படி திறந்தது. அந்த அதிர்ச்சியில் சமையலறையிலிருந்து ஓடி வந்த தேவயானியும் அவளது மாமியாரும் வாசலில் நின்ற காட்சியை கண்டு அப்படியே உறைந்து போனார்கள். அங்கே ஊர் பண்ணையாரான ருத்ரையா தன் ஆட்களுடன் ஆவேசமாக நின்றிருந்தார். அவரது கண்கள் இரத்தமாய் சிவந்திருந்தன. முகத்தில் கொடூரமான ஆத்திரம் தாண்டவமாடியது. எங்கடி உன் புருஷன் சூரியகாந்த்? சீட்டாட்டத்தில் என்கிட்ட சூதாடி வாங்கிய 3 லட்சம் ரூபாய் கடனை இப்போதே வட்டியும் முதலுமா தரணும். இன்னைக்கு பணத்தை கொடுக்கல, உங்கள் வீட்டை நிலத்தை எல்லாத்தையும் ஏலம் போட்டு உங்களை நடுத்தருவில் பிச்சை எடுக்க வைப்பேன், ஜாக்கிரதை என்று அந்த வீதியே அதிரும்படி கர்ஜித்தார். தன் கணவன் சூரியகாந்த் இப்படி ஒரு இமாலய கடனை வாங்கி வைத்திருக்கிறான் என்பது தேவயானிக்கு அதுவரை தெரியாது. அந்த நொடி அவளது தலையில் ஒரு மாபெரும் பாறாங்களை தூக்கி போட்டது போல இருந்தது. அவளது மாமியார் பயத்தில் வாயடைத்து போய் நின்றாள். சரியாக அதே நேரத்தில் பள்ளியிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்த தேவயானியின் 10 வயது மகன் சிரஞ்சீவி வீட்டில் நடக்கும் இந்த அமளியையும் ருத்ரையாவின் அந்த பயங்கரமான கூச்சலையும் கண்டு மரண பயம் கொண்டான். உடல் நடுங்க ஓடி வந்து தன் தாய் தேவயானியின் சேலை தலைப்பை பலமாக பற்றி கொண்டான். அவனது பிஞ்சு கண்களில் கண்ணீர் முட்டி நிற்க, அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இவங்க யாருமா, ஏன் இப்படி கத்துறாங்க என்று விம்மி விம்மி அழத் தொடங்கினான். தன் வயிற்றில் உதித்த
மொகிழ்த்த குழந்தை பயத்தால் நடுங்கிக் கொண்டு தன்னை மட்டுமே ஒரே உலகமாக ஆச்சரியமாக பார்த்து நின்ற அந்த தீனமான காட்சி தேவயானியின் இதயத்தை அப்படியே சுக்கு நூறாக உடைத்தது. இத்தனை நாட்களாக தன் தனிமை, தன் ஆசைகள், தன் உடலின் தேவைகள் என்று சுயநலமாக யோசித்து கொண்டிருந்த அவளது மனதிற்கு மகனின் அந்த கண்ணீரும் அவனது ஆதரவற்ற நிலையும் சாட்டையடி போல விழுந்தது. அந்த கண்ணீர் துளிகளில் அவளுக்கு பெண்மையை தாண்டிய தாய்மை என்ற மாபெரும் உண்மை உரைத்தது. நான் எவ்வளவு பெரிய மாயையில் எரிந்திருக்கிறேன். ஒரு கண நேர உணர்ச்சிக்கும் ஆறுதல் வார்த்தைக்கும் ஆசைப்பட்டு வீரேந்திரன் என்ற வாலிபனின் பின்னால் நான் கனவு கண்டு கொண்டிருந்தால் இந்த ருத்ரையாவின் கடனை அவன் வந்து தீர்ப்பானா? என் மகனுக்கு அவன் சோறு போடுவானா? வீரேந்திரன் இன்று இங்கு வியாபாரம் பார்ப்பான், நாளை வேறு ஊருக்கு போய் விடுவான். அவனுக்கு என்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கிறது. நாளை அவன் தன் வயதிற்கு ஏற்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருப்பான். அப்போது என் மகனின் கதி என்ன? என் குடும்பத்தின் அவலத்திற்கு அவன் எப்படி பொறுப்பாவான் என்ற நிதர்சனமான கேள்விகள் அவளது நெஞ்சை குடைந்தன. அவளுக்குள் இருந்த வீரேந்திரன் மீதான அத்தனை மோகமும் ஈர்ப்பும் கற்பனை கோட்டைகளும் அந்த ஒரே நொடியில் கரைந்து சாம்பலாயின. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தன் மகனின் எதிர்காலத்தை பலி கொடுக்க அவள் தயாராக இல்லை. மகனின் கண்ணீரை துடைத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பது மட்டும்தான் தன் முதல் மற்றும் இறுதி கடமை என்பதை அவள் தீர்க்கமாக உணர்ந்து கொண்டாள். அந்த பேரதிர்ச்சி அவளுக்குள் ஒரு புதிய விழிப்புணர்வையும் வைராகியத்தையும் தோற்றுவித்தது. பண்ணையார் ருத்ரையாவின் மிரட்டலும் தன் மகன் சிரஞ்சீவியின் கதறலும் தேவயானியின் நெஞ்சில் உறைந்திருந்த அத்தனை கற்பனை உலகங்களையும் நொடி பொழுதில் தரைமட்டமாக்கின. இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்கி முகம் தெரியாத ஒரு வாலிபனின் பின்னால் நான் பகற்கனவு காண்பது எவ்வளோ பெரிய மூடத்தனம். கஷ்டங்கள் வரும்போது தற்காலிக ஈர்ப்புகள் நமக்கு சோறு போடாது என்ற கசப்பான யதார்த்தம் அவளுக்கு புரிந்தது. தன் குடும்பத்தின் மானத்தை காக்கவோ தன் மகனின் பசியை தீர்க்கவோ எந்த வீரேந்திரனும் வரப்போவதில்லை. தன் காலில் தான் நிற்க வேண்டும் என்று அவள் தீர்க்கமாக முடிவெடுத்தாள். அழுவதையும் புலம்புவதையும் முற்றிலும் நிறுத்தினாள். அவளுக்குள் இருந்த பலவீனம் மறைந்து உக்கிரம் கொண்ட ஒரு தாயின் வைராகியம் பிறந்தது. அவள் தன் மனதை ஒருமுகப்படுத்தி யோசித்தபோது அவளது நினைவுக்கு வந்தது அவளது பாட்டி அவளுக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுத்த ஒரு கலை. காட்டில் விளையும் இயற்கை மூலிகைகள், வாசனை பூக்கள், சந்தனக்கட்டை மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு அசல் நறுமண ஊதுபத்திகளும் எவ்வித வேதிப்பொருள்களும் இல்லாத தூய்மையான ஆன்மீக குங்குமமும் தயாரிக்கும் வித்தை அவளுக்கு அக்குவேர் ஆணிவேராக தெரிந்திருந்தது. இதையே ஏன் நாம் ஒரு தொழிலாக மாற்றக்கூடாது என்று எண்ணியவள் தன் உற்ற தோழி காதம்பரியிடம் தன் எண்ணத்தை கூறினாள். காதம்பரியும் அவளது நிலையை புரிந்து கொண்டு அவளுக்கு பக்கபலமாக ஒரு தூணாக நிற்க சம்மதித்தாள். மறுநாளே இருவரும் களத்தில் இறங்கினர். காடுகளிலிருந்தும் தோட்டங்களிலிருந்தும் நறுமண மலர்களையும் மூலிகைகளையும் சேகரித்து வந்தனர். தேவயானியின் கைவண்ணத்தில் அந்த மாளிகை வீடே மணக்கும் அளவிற்கு தரமான மூலிகை ஊதுபத்திகளும் அம்பாளின் நெற்றியில் மின்னும் அசல் இரத்த சிவப்பு குங்குமமும் தயாராகின. தான் தயாரிக்கும் ஒவ்வொரு ஊதுபத்தியிலும் குங்குமத்திலும் தன் நெஞ்சில் இருந்த அத்தனை வேதனைகளையும் தனிமையின் ரணங்களையும் உழைப்பாக மாற்றி பிசைந்தாள் தேவயானி. தயாரித்த பொருட்களை பெட்டிகளில் அடுக்கி கொண்டு காதம்பரியுடன் சேர்ந்து சுற்றுவட்டார கிராமத்து திருவிழாக்களுக்கும் நகரத்தில் இருக்கும் பெரிய பெரிய பூஜா சாமான்கள் விற்கும் கடைகளுக்கும் அவளே நேரடியாக சென்று வியாபாரம் செய்ய தொடங்கினாள். ஆரம்பத்தில் ஒரு பெண் வியாபாரத்திற்கு வருவதை பார்த்து மக்கள் சற்று தயங்கினர். ஆனால் தேவயானி தயாரித்த ஊதுபத்தியின் நறுமணமும் குங்குமத்தின் தெய்வீக ரகமும் ஒரு முறை பயன்படுத்தியவர்களை மீண்டும் மீண்டும் தேடி வர வைத்தன. ஊர் கோவிலின் தலைமை அர்ச்சகரே சாட்சாத் அம்மனுக்கு உகந்த குங்குமம் என்று பாராட்டி அதை மட்டுமே பயன்படுத்த தொடங்கினார். தேவயானியின் நேர்மையான உழைப்பிற்கு பேராதரவு கிடைத்தது. அவள் எவ்வளவு பிஸியானாள் என்றால் அவளுக்கு தனிமையை பற்றி யோசிக்கவோ கண்ணாடியின் முன்னின்று கண்ணீர் வடிக்கவோ வீரேந்திரனை பற்றிய நினைவுகளில் மூழ்கவோ ஒரு நொடி கூட நேரமில்லாமல் போனது. உழைப்பு அவளது மனதை முழுமையாக மீட்டெடுத்தது. கை நிறைய பணம் புழங்க தொடங்கியது. அந்த வருமானத்தை கொண்டு அவள் முதலில் செய்த காரியம் ஒவ்வொரு மாதமும் பண்ணையார் ருத்ரையாவின் வீட்டிற்கு நேராக சென்று தன் கணவன் வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்ததுதான். ஒரு பெண்ணாக அவள் காட்டிய அந்த நேர்மையும் கம்பீரமும் ருத்ரையாவை வியக்க வைத்தது. அவளது உழைப்பின் மீது அவருக்கு பெரும் மதிப்பு உண்டானது. மருமகளின் இந்த அசாத்தியமான வளர்ச்சியையும்
சுய சார்பையும் கண்ட மாமியார் புவனேஸ்வரியின் வாயிலிருந்து வந்த வசை பாடல்கள் முற்றிலும் நின்றன. அவளது கண்கள் குற்ற உணர்ச்சியால் சுருங்கின. தன் பேரனின் எதிர்காலத்தை ஒரு தாயாக தேவயானி செதுக்குவதைக் கண்டு அவளுக்குள் ஒரு பெருமிதமும் மரியாதையும் பிறந்தது. சூரியகாந்தின் சூதாட்ட நிழல் அந்த வீட்டை விட்டு மெல்ல மெல்ல அகன்றது. சிறுவன் சஞ்சீவி இப்போது நல்ல உடைகளை உடுத்தி ஊரிலேயே இருக்கும் ஒரு சிறந்த பள்ளிக்கு செல்லத் தொடங்கினான். அவனது முகத்தில் அரும்பிய அந்த புன்னகைதான் தேவயானி தன் வாழ்க்கையில் பெற்ற ஆக சிறந்த விருதாக அமைந்தது. ஒரு காலத்தில் அவளை பரிதாபமாகவும் சாபக்கேடாகவும் பார்த்த ஊர் மக்கள் இப்போது அவளை ஒரு தாயாக, சுய மரியாதை மிக்க பெண்ணாக, தலை நிமிர்ந்து வாழும் ஒரு முன்மாதிரியாக போற்றினர். இந்த மாற்றங்களுக்கு நடுவே அன்று திருவிழாவில் அவளுக்குள் ஏற்பட்ட வீரேந்திரன் மீதான ஈர்ப்பு என்பது வெறும் தனிமையின் வறட்சியால் உதித்த ஒரு கானல் நீர், ஒரு தற்காலிக மாயை என்பதை தேவயானி முழுமையாக உணர்ந்தாள். தற்காலிக ஆறுதல் வார்த்தைகளுக்காகவும் இளமையின் செழிப்பிற்காகவும் தன் வாழ்க்கையையும் தன் பிள்ளையின் எதிர்காலத்தையும் தொலைக்கும் பெண்களுக்கு மத்தியில் தேவயானி தன் தாயின் பலத்தால் வென்று காட்டினாள். அந்நியரின் வெற்று பாசமும் சபலமும் ஒருபோதும் வாழ்க்கைக்கு நிரந்தர பாதுகாப்பு தராது. ஒரு பெண்ணின் சுயசார்பும் தன் காலில் நிற்கும் வைராகியமும் பொறுப்புணர்ச்சியும் தான் அவளது உண்மையான பேரழகு மற்றும் பேராற்றல் என்பதை நிரூபித்து தேவயானி தன் மகனுடன் உலகமே வியக்கும்படி தலை நிமிர்ந்து வாழத் தொடங்கினாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் செய்து விடுங்கள். நன்றி.